ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க டென்வர். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா இந்த வாட்ச் மேக்கர்ஸ் அப்ரண்டிஸ் அப்படின்னு ஐரோப்பா நாட்டில் எடுத்த ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு தர்தஷ்ட தேவதை வந்து சாபம் விடுறதும் அந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்காக ரெண்டு நல்ல தேவதைக்கு வந்து அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதும், இப்ப அந்த குழந்தை கொஞ்சம் பெருசா வளரும் போது அந்த துர்தஷ்டமும் ஆசீர்வாதமும் மாறி மாறி அவன் வாழ்க்கையில விளையாடுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கான். அவன் ஆசைப்பட்ட காதலி அவன் அடைஞ்சானா, இல்ல அவனுக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்த தங்க புதையல் தான் கிடைச்சதா, இந்த மாதிரி ஃபேண்டசி அட்வென்ச்சர் எல்லாமே கலந்து ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரி தான் இந்த படம். ஓகே, இப்போ நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல இங்க ஒரு பொண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்கும் வாழ்த்துறதுக்கும் ரெண்டு நல்ல தேவதை இங்க வந்திருக்காங்க. ஒரு தேவதை பேர் பாடி, இன்னொரு தேவதை பேர் எரிக். இப்போ அதே இடத்துக்கு சாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு துர்தஷ்ட தேவதை வருது. இவ பேர் எடினா. இவளை நம்ம படத்தோட வில்லினே வச்சுக்குவோம். இப்போ இங்க வந்து அந்த துர்தஷ்ட தேவதையான அந்த வில்லி இந்த குழந்தை வளரும் போதே இந்த குழந்தையோட குடும்பத்தை இழந்துரும், சோத்துக்கே கஷ்டப்படும், வாழ்நாள் முழுக்கவே வலியும் வேதனையோடு தான் அந்த குழந்தை வாழும் அப்படின்னு சாபங்களை சும்மா அள்ளி வீசிட்டு போயிட்டு இருக்கு. இதை பாக்குற அந்த ரெண்டு நல்ல தேவதையும், ஏமா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, சாபம் விடுவ இந்த அளவுக்கு விடுவ, திருப்பி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கறாங்க அந்த வில்லியை பார்த்து. ஆனா அந்த வில்லி கொஞ்சம் கூட சலிக்காம மறுபடியும் சாபத்தை அள்ளி வீசிட்டே இருக்கான். இப்ப இந்த ரெண்டு நல்ல தேவதைகளும் ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பாடுங்கிற நல்ல தேவதை, இவனோட இதயம் அதிக நேரம் முடிந்திருக்காது, இவன் நீண்ட காலம் துக்கத்தில் வாடவும் மாட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுது. அப்புறம் அந்த எரிக்குங்கிற தேவதை ஆசீர்வாதம் பண்ணுது, இவனுக்கு வறுமை நீடித்து நிலைக்காது, இவனுக்கு கணக்கில்லாத செல்வம் கிடைக்கும், பணக்காரர்களை போல் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வான், இவன் நல்ல உள்ளவும் மிகுந்த துணிச்சலும் கொண்டவனாக வளர ஆசீர்வதிக்கிறேன், தன் வீரத்தால் இவன் மரணத்தையே வெல்வான் அப்படின்னு இந்த ரெண்டு நல்ல தேவதையும் ஆசீர்வாதங்களில அள்ளி வீசிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு கடுப்பான அந்த வில்லி, ஏண்டா டே, நான் கொடுத்த சாபத்தை எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை வச்சு மாத்தலான்னு பாக்குறீங்களா, ஆனா மரணத்தை யாராலும் வெல்ல முடியாதுடா, உங்க ஆசீர்வாதம் ஜெயிக்குதா இல்ல என்னோட சாபம் பலிக்குதா அப்படின்னு பயங்கரமா சவால் விட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. இந்த இடத்துல இந்த நல்ல தேவதைகளுக்கும் இந்த வில்லிக்கும் ஒரு யுத்தமே ஆரம்பிக்க போகுது. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து சரியா 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப இந்த குதிரை வண்டியில பாப் அப்படிங்கிற பேராசை பிடிச்ச ஒரு பணக்கார பயணம் பண்ணிட்டு இருக்கான். இவனோட தொழிலே இந்த கடிகாரத்தை எல்லாம் தயாரிச்சு அதை விற்கிறது தான். இவனுக்கு இப்பவே பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் இந்த பேராசைங்கிற இந்த பாபுக்கு ரொம்பவே அதிகம். இப்ப நைட்ல காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஏதோ வெளிச்சத்தை பாக்குற அந்த பாபு அப்படியே அந்த காசு நாணயங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு உரசுற சத்தமும் உனக்கு கேக்குது. அதனால அங்க என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அங்க போய் பார்க்கணும் ஆசையில போய் கிளம்புறான். அங்க போய் பார்த்தா 2 பேர் தங்க காயினை எண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அளவில்லாத தங்க காயினா இருக்கு, அப்படியே மலை மாதிரி கூஞ்சு கிடக்குது. இந்த 2 பேர் யாருன்னு தெரியுதுங்களா? ஒருத்த பேர் பாடி, இன்னொருத்த பேர் எரிக். அந்த நல்ல தேவதைக்கு தான் இது. இப்ப வேற கெட்டப்ல இருக்காங்க. இப்ப இவ்வளவு தங்கத்தை பார்த்து நம்ம பாபுக்கு கண்ணெல்லாம் கூசுது. அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுக்கலான்னு போறான். ஏன்ப்பா உங்க 2 பேத்துக்கு எப்படிப்பா இவ்வளவு தங்கம் கிடைச்சது, இவ்வளவு தங்கம் வச்சிருக்கீங்களே, எனக்கு கொஞ்சோண்டு எடுத்து கொடுங்க, இவ்வளவு தங்கத்துல இருந்து கொஞ்சோண்டு குறைஞ்சா என்ன தெரியவா போகுது அப்படின்னு இந்த பாடி எரிக் 2 பேர்ட்டையும் கேட்டு பாக்குறான். ஆனா அதுக்கு இவங்க 2 பேரும் அதெல்லாம் ஒன்னும் தர முடியாது, நீ யாரு முதல்ல இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பாப் விடுற மாதிரியே தெரியல, மறுபடியும் தங்க காசை கேட்டே இருக்கான். அப்பதான் இந்த பாடி எரிக் சொல்றாங்க, இந்த தங்க காசுலாம் எங்களோடது இல்ல, இந்த எல்லா காசும் ஜாய்ங்கிற ஒரு பையனுக்கு மட்டுமே சொந்தமானது, அது மட்டும் இல்லாம அவன் எப்போ உன் பொண்ணு லாராவை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு எல்லா தங்க காசும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அதிரடியான உண்மையை சொல்றாங்க. இதை கேட்கிற பாப் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். யாரா அந்த ஜாயி, என் பொண்ணோட பேரு உங்களுக்கு எப்படா தெரியும், ஆமா முதல்ல நீங்க யாரா, இந்த மாதிரி பாப் தொடர்ந்து அந்த தேவதைகள்கிட்ட கேள்வியா கேட்டு இருக்கான். இதனால காண்டான அந்த பாடி வரைக்கும் உடனே நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுறாங்க பாப. பாப் இப்பதான் சட்டுன்னு கண்ணை திறந்து பாக்குறான். இன்னும் அவன் தான் வீட்டு வாசல்ல குதிரை வண்டியிலே தான் நின்று இருக்கான். அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாம் ஒரு கனவா அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போது அவன் காலு கீழே ஒரு தங்க காயின் ஒட்டி இருக்கு. என்னடா அதுன்னு அப்படியே எடுத்து பாக்குறான். அவன் கனவுல பார்த்தா அதே அச்சு அசலான தங்க காயின். அவன் கனவுல தான் இந்த காயின் எல்லாம் பார்த்தோம், நிஜத்துல எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது இப்ப திடீர்னு அங்க வர்ற வெள்ளி எடினா பாப் கிட்ட அந்த தங்க நாயனத்தை என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேக்குறா. ஆனா இந்த எடினாவோட விகாரமான முகத்தை பார்த்ததும் பாப் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். ஆனா இந்த வெள்ளி இந்த பாபை விடாம அவன்கிட்ட போயிட்டு அந்த ஒரு காயினை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு 2 தங்க காயின் கொடுப்பேன்னு ஆசையை காட்டுறான். பாபும் அந்த 2 காயினை எடுத்துட்டு அந்த ஒரு காயினை திருப்பி கொடுத்தலான்னு தான் பாக்குறான். ஆனா பாப் இப்ப என்ன நினைக்கிறானா, இவ எதுக்கு நமக்கு திடீர்னு சம்மதமே இல்லாம 2 காயின் கொடுக்கணும், ஒருவேளை அந்த தங்க புதையல் உண்மையாவே இருக்குமோ அப்படிலாம் நினைச்சு வில்லி கிட்ட அந்த மாதிரி என்கிட்ட எந்த காயின் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். இந்த பாபா அவன் பொண்டாட்டி இந்த காயினை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்கிற பொண்டாட்டியும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த பாப் ரொம்ப யோசிக்கிறா, ஏன் அந்த லேடி இந்த காயினை அப்படி கேட்டா, அப்படி என்ன இருக்கு இந்த காயின்ல, ஒருவேளை நைட்டு கண்ட கனவு உண்மையான கதையா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சு அந்த காயினை அப்படியே அங்கிருந்து கீழே போடுறோம். அப்படி காயினை கீழே போட்ட உடனே அந்த வில்லி அங்க ஓடி வந்து எப்படியாவது அந்த காயினை எடுத்துடலாம்னு சொல்லி பாக்குறா. ஆனா அங்க வர்ற நம்ம பாடு எரிக்கும் அந்த வில்லியை தடுத்து அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த காயினை ஒரு சின்ன பையன் வந்து எடுக்கிறான். இந்த பையன் பேர் தான் ஜாய், இந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப ஜாய் காயின் எடுத்தோட இதை பாக்குற வில்லி பயங்கரமா காண்டாகிறா. பாக்குறேன்டா, காயின் எடுத்துட்டா மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்குமாடா, நான் விட்ட சாவதாண்டா அவனுக்கு நடக்கும் அப்படின்னு மறுபடியும் பாடு எரிக்கிட்ட சவால் விட்டு போறா. இப்ப இந்த பாபு நம்ம ஜாயை துரத்திட்டு போறான். நம்ம ஜாய பாபு பார்த்து பயந்து ஓடிட்டே தான் இருக்கான். ஆனா எப்படியோ ஒரு வழியா ஜாயை பிடிச்சி உன் பேர் என்னப்பான்னு கேட்டுறான். அதுக்கு அவனும் என்னோட பேரு ஜாயிங்கிறான். அதுக்கு பாபு இந்த இடத்துல இந்த காயின் இருக்கு, எப்படி வந்து நீ கரெக்டா எடுத்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஜாயும் என் கனவுல வந்து 2 பேரு அவங்க தான் இங்க போ, அங்க ஒரு தங்க காயின் இருக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, பாடு
நடு எரிக்கும் தான். இப்ப இந்த பாபுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, அவன் கனவுல வந்தது எல்லாமே உண்மைதான். அதனால இந்த பையனை நம்மளே கூட்டு போய் நல்லா வளர்த்து நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த மொத்த தங்க புதையிலையும் நம்மளே அடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பேராசப்படுறான். இப்ப பாப் ஜாய வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுறான். அப்படி சாப்பிடும் போது இந்த பாபோட பொண்டாட்டி நம்ம ஜாய் கிட்ட, ஏன்பா உன் அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஜாயும், என் அம்மா அப்பாலாம் சின்ன வயசுல என்ன விட்டு இறந்துட்டாங்க, நான் ஒரு அனாதையா தான் இருக்கேன், எனக்கு தங்குறது கூட வீடு இல்ல அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றான். இதெல்லாம் கேட்ட பாபு, பாரு ஜாய், இந்த ஊர்லயே நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கேன், என்னோட தொழிலே வாட்ச தயாரிச்சு விக்கிறது தான், எனக்கு ஒரு உதவியாளரா இனிமேல் நீயும் இங்கே என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். அதை கேட்கிற இந்த குட்டி பொண்ணு லாராவும் ரொம்ப சந்தோஷப்படுது. இப்ப நைட் தூங்கும் போது பாபு அவன் பொண்டாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி ஜாய் நம்ம கூடவே வச்சுக்குவோம், அவன் பெரியவன் ஆன உடனே நம்ம பொண்ணு லாராவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய புதையலே கிடைக்கும், ஜாய் நம்ம கூட இருக்கனால அந்த புதையலை அவன்கிட்ட நம்ம ஈஸியாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாவே பிளான் போட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஜாய வேலைக்கு கூட்டு போயிட்டு ஒரு கடிகாரத்தை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்குறான். இப்ப பாபோட பொண்டாட்டி நம்ம ஜாய்க்கும் லாராக்கும் சேர்ந்தே கிளாஸ் எடுக்குது. அப்படி லாராவும் ஜாயும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டு இருக்காங்க. இப்ப வளர்ந்து ரெண்டு பேருமே பெரியவங்களாயிட்டாங்க. இப்ப கரெக்டா லாராக்கு ஒரு 21 வயசு ஆயிருச்சு. இப்ப கேக் வெட்டி லாரா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கும் போதே லாராக்கும் ஜாய்க்கும் இந்த வருஷமே நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப் எல்லாரும் முன்னாடி அறிவிச்சிடுறான். இப்ப இதை கேட்கிற ஜாயும் லாராவும், இனிமேல் நம்ம ஹீரோ ஹீரோயினே வச்சுக்குவோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த வில்லி அவளோட சாபத்தை எப்படி பழிக்க வைக்கிறதுன்னு சரியான நேரம் பார்த்து காத்திருக்கா. இப்ப பாப் தனியா இருக்கும் போது வில்லி வந்து பாப் கிட்ட, என்ன உன் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டியா, எல்லாம் அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வில்லி கேட்ட உடனே நம்ம பாப்புக்கு தூக்கி வாரி போடுது. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ரொம்ப அதிர்ச்சியோட திருப்பி பாப் கேட்கிறான் அந்த வில்லிக்க. ஆனா அதுக்கு அந்த வில்லி கொடூரமா சிரிச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது, என்னைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு நைட்டே நீ செத்துடுவ, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு புதையெல்லாம் கிடைக்கும், ஆனா அதை அனுபவிக்க நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு ஒரு அதிர்ச்சி குண்ட தூக்கி போடுறா. இதெல்லாம் கேட்கிற பாப் அப்படியே பயந்து போயிடுறான். வில்லி வந்த வேலை முடிஞ்சது சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே காணாம போயிடுறான். இந்த மாதிரி நடக்கிற எந்த விஷயமே தெரியாது நம்ம ஹீரோயின். இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதால அவளுக்கு எந்த ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. அடுத்த நாள் பாபு தான் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கல்யாணம் இனிமேல் நடக்காது அப்படின்னு அதிரடியா சொல்லிடுறான். இதை கேட்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாறி ஆயிருது. இப்ப பாபோட பொண்டாட்டியும், ஏன் என்னாச்சு, ஏன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கேட்கிறான். அதுக்கு பாபும் அதெல்லாம் யார்கிட்டயே சொல்ல முடியாது அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அங்கிருந்து ஒரு பார்ல போய் உட்காந்து, கல்யாணம் ஆச்சுன்னா புதையல் கிடைக்கும், ஆனா என் உயிர் போயிடும், நான் என்ன பண்றது அப்படின்னு அங்க உட்காந்து ரொம்ப பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்க விஷயம் காதுல வந்து விழுகுது. ஒரு அதிசயமான கடிகாரம் இருக்காமா. அந்த கடிகாரத்தை மட்டும் நம்ம எப்படியாவது கைப்பற்றிட்டோம்னா மரணம் நம்மளை நெருங்குவதற்கு முன்பே அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துருமாமா. அந்த கடிகாரத்தை இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவர் 250 வருஷம் உயிரோட வாழ்ந்தாராமா. ஆனா ஒரே ஒரு நாள் அந்த கடிகாரத்தை அவர் கட்ட மறந்துட்டாரு. அப்படி மறந்ததால அன்னைக்கே அவர் இறந்து போயிட்டாராமா. இதெல்லாம் கேட்கிற பேராசை பிடிச்ச பாபுக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. அப்படி ஒரு வாட்ச் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா மரண பயமே இல்லாம லாராவுக்கும் ஜாய்க்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அப்புறம் அந்த புதையலும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான். இப்ப அங்க வர்ற வில்லி நம்ம பாப் கிட்ட, இங்க பாருப்பா பாபு, நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது, அந்த அதிசய கடிகாரத்தை எடுக்க ஹீரோ அனுப்பலாம் தானே, ஆனா நீ அப்பெல்லாம் பண்ணவே கூடாது, அவன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா பரவாயில்ல, ஒருவேளை திரும்ப வராட்டினா என்ன ஆகுறது, அப்புறம் உன் பொண்ணு நீ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவசியமே இருக்காது. பாப் கிட்ட இப்படிலாம் பேசி நம்ம ஹீரோவையே வாட்ச் எடுக்க அனுப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கிட்ட பாப் வந்து, இங்க பாருப்பா மரணத்தை காட்டக்கூடிய அதிசய கடிகாரம் ஒண்ணு இருக்கு, அதை போய் நீ எட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோ, என்னது அதிசய கடிகாரமா, உண்மையாவே அப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறான். ஆமாப்பா அப்படி ஒரு கடிகாரம் இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனா நீ எப்படியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அந்த கடிகாரத்தை கொண்டு வர்றேன், அதுக்கு முன்னாடி லாரா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு பாப்ட கேட்டு பாக்குறான். ஆனா அதுக்கு பாபு, இந்த நேரத்துல என் பொண்ணு தூங்கி இருப்பா, இப்பெல்லாம் நீ அவள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை சாத்திடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் எங்க போறது என்ன பண்றது கூட தெரியல, ஆனா அந்த கடிகாரத்தை எடுத்து வரணும்னு முடிவு பண்றான். அப்படி போறதுக்கு முன்னாடி இவனும் ஹீரோயினும் செல்லமா வளர்க்குற ஒரு நாய் எங்க இருக்கு, அந்த நாயோட காலர்ல நம்ம ஹீரோயின்ட்ட, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த நாயோட காலரை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வீடு முழுக்க நம்ம ஹீரோவை தேடி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ எங்கேயுமே இல்ல. இப்ப அங்க வர்ற பாபு அவனோட பொண்ணுகிட்ட வாய்க்கோசாம போய் சொல்றான், ஹீரோ எங்க போனான்னு எனக்கே தெரியலமா, அவனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டோம், இப்படி ஒரு திருட மாதிரி நைட்டா வீட்டை விட்டு ஓடிட்டாமா. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. அவங்க அம்மாவும் ஆறுதல் சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அடுத்த சீனை நம்ம ஜாயை காட்டுறாங்க. அலைஞ்சு திரிஞ்சு வழியில பாக்குற எல்லா மனுஷங்கள்ட்டையும் அந்த அதிசய கடிகாரத்தை பத்தி கேக்குறான். ஆனா அந்த கடிகாரத்தை பத்தி யாருக்குமே தெரியல. இப்படி அலைஞ்சுக்கிட்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறான். நம்ம ஹீரோவை எப்பவுமே ஃபாலோ பண்ற நான் 2 நல்ல தேவதைங்க நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு மனித உருவல வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு வழிபோக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க இந்த ஊர் அப்படியே சும்மா சுத்தி பார்க்க வந்தோம், நீயும் வேணா எங்களோட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் தனியாவே இருக்கனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்புறான். இத பாக்குற வில்லியும் அப்படியே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இப்ப நைட் ஆயிருச்சு, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல தங்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அப்புறம் அவங்கள்ட்ட அந்த கடிகாரத்தை பத்தி கேக்குறான். அதுக்கு பாடு
எரிக்கும் அந்த பாபு ஒன்னு அந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு தோணுது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வில்லி திடீர்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ சொன்ன கடிகாரம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னால அந்த கடிகாரத்துக்கிட்ட உன்னை கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற பாடு எரிக்கும் நம்ம ஹீரோ கிட்ட இல்லப்ப இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் போகாத அப்படின்னு நம்ம ஹீரோ எச்சரிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு வழியே இல்ல, ஏன்னா இந்த வில்லிக்கு தான் வாட்ச் அப்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றனால அவ கூட போறதுக்கு சம்மதிக்கிறான். இந்த வில்லி நம்ம ஹீரோவை கூட்டு போய் எங்கேயோ தள்ள போறான்ட்டு பாடுக்கு எரிக்கும் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இப்ப ஹீரோவே அவ கூட போறனால இவங்கனால தடுக்க முடியல. இப்ப இந்த வில்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு கரடு முரடான பாதையிலே நடக்கிறா. அதனால நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிடுறான். இப்ப மொத்தமா இவனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வில்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாரை காட்டி அதுக்குள்ள நீ போய் உட்காருப்பா, உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் அனுப்பிச்சா அவ உள்ள வராம அப்படியே ஓடிடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பாருக்குள்ள போறான். இப்ப நம்ம ஹீரோவை பாக்குற அந்த பாரோட ஓனர், ஏன்பா தம்பி நீ இந்த பாருக்குள்ள வந்திருக்கவே கூடாது, ஏன்னா ஒரு சாபா வாங்கின இடம், இங்க ஒரு டைம் நீ கஸ்டமரா வந்துட்டீனா உன்னால திரும்பி வெளியே போவே முடியாது, கடைசி வரைக்கும் இங்கே தான் நீ மாட்டிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை எச்சரிக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னங்க இப்படி ஒரு மூட நம்பிக்கையான கதையை சொல்றீங்க அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த பார் ஓனரும் ஏற்கனவே இந்த மாதிரி சாபத்துல மாட்டினவங்க கரெக்டா மதியம் 12 மணிக்கு திடீர்னு அப்படியே வருவாங்க, நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சுவாங்க, இந்த பாரையே சும்மா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஆனா நைட் 12 மணிக்கு கரெக்டா எப்படி வந்தாங்களோ அப்படியே மறைஞ்சு போயிருவாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வரைக்கும் இதை நான் சுத்தம் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த நாள் மதியம் மறுபடியும் 12 மணிக்கு அதே மாதிரி வருவாங்க, அதே மாதிரி குடிச்சு சண்டை போடுவாங்க, நைட் ஆனா மறைஞ்சிருவாங்க, இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோனால நம்ப முடியல. ஆனா இப்ப 12 மணி ஆனதோ உரிமையாளர் சொன்ன மாதிரியே இங்க புதுசா மனுஷங்க தோன்றி அவர் சொன்ன மாதிரி நல்லா குடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவையும் பிடிச்சு அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து எப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த இடத்தோட சாபத்தினால நம்ம ஹீரோனால அங்க இருந்து வெளியே போக முடியல. இந்த மாதிரி நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத ஜன்னல் வழியா இந்த பார்டு எரிக்கும் பாக்குறாங்க. அதை பார்த்து காண்டாயிட்டு அங்க இருந்து அப்படியே நேரா எடி நான் வில்லிக்கிட்ட போறாங்க. ஏண்டி நீனா என்ன ஜென்மண்டி, சின்ன வயசுல இந்த பையனோட அப்பா அம்மாவை கொண்டுட்டேன், இப்ப இந்த மாதிரி குடிகாரன் கையில அடிபட்டே சாகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து விட்டுட்டேன், நீ விட்ட சாம பழிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு பார்டு எரிக்கு ரொம்ப கோவமா வில்லிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த வில்லியும் நக்கலா சிரிச்சுட்டு ஆமா அப்படிதான்டா பண்ணுவேன், நீங்க பண்ண ஆசீர்வாதத்தை விட நான் விட்ட சாபம் தான் பெருசு, அதை உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான்டா பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப அந்த பார்ல மறுபடியும் நைட் 12 மணி ஆயிடுச்சு. அந்த பார்ல இருக்க எல்லாருமே மறைஞ்சு போறாங்க, நம்ம ஹீரோ உட்பட. இப்ப இந்த பக்கம் அந்த பேராசை பிடிச்ச பாபு ஒரு பணக்கார கிழவனை கூட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் காண்டாயிட்டு இதெல்லாம் ஒரு கல்யாணமா, நீங்க ஒரு பணக்காரனுக்கு என்ன விக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்கிற பாபு உனக்கு வேற வழியே இல்ல, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இங்க வர்ற ஹீரோயினோட அம்மாவும் இனிமேல் ஹீரோலாம் திரும்பி வரமாட்டாமா, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும், உனக்கும் வேற வழியே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் மறுபடியும் பார்ல சாபத்து காரணமா சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ எல்லாரும் புடிச்சு வளைச்சு வளைச்சு அடிக்கிறாங்க. இப்ப இந்த பார்டு எரிக்கும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒரு மனித உருவத்துல இந்த பாருக்குள்ள வர்றாங்க. இப்ப இந்த குடிகாரன்ட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஒரு ஓரமா கூட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் கதறி கதறி அழுது அந்த சாபத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரியலன்னு புலம்புறான். இப்ப நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இந்த சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேக்குறான். அதுக்கு அவங்க வந்து சாபம் வந்து ஒரு விடுகதை மாதிரி, நீ வந்து கடிகாரம் செய்ய தெரிஞ்சவன் தானே, இந்த பாரோட சவத்துல இருக்க பெரிய கடிகாரத்தை பாரு, கரெக்டா மணி 12 அடிக்கும் போது அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க ஒரு குயில் வந்து வெளியே வரும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடிகாரத்தோட எந்திரத்துக்குள்ள ஒரு உண்மையான குயிலோட முட்டை மறைச்சு வச்சிருப்பாங்க, நீ அந்த முட்டையை கண்டுபிடிச்சு அந்த முட்டையை குஞ்ச பொறிச்சு ரொம்ப வேகமா நீ அதை வளர்க்கணும், அந்த பறவை வளர்ந்து இந்த பாரை விட்டு வெளியே போகும்போது அதோட சேர்த்து இந்த பாரோட சாபமும் போயிடும் அப்படின்னு இந்த சாபத்தை எப்படி உடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழியை நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ என்னால இதை எப்படி பண்ண முடியும், ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறான். அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த கதையெல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருக்கேன்ப்பா, அது எப்படி பண்றதுதான் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் இங்க இருந்து தப்பிக்கணும்ல, நீ எங்களை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு பேசி மழுப்புறாங்க. இப்ப நைட் 12 மணிக்கு எல்லாரும் மறைஞ்சு போயிட்டு அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு எல்லாரும் மறுபடியும் வர்றாங்க. இப்ப நேர பாரோட ஓனர்கிட்ட போய் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்கிற அந்த உரிமையாளரும் நம்ம ஹீரோவை அந்த கடிகாரம் இருக்கிற அறைக்குள்ள அழைத்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த கடிகாரத்தை நல்லா உத்து பார்த்து அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த அதிசய குயில் முட்டையை பத்திரமா வெளியே எடுக்கிறான். இப்ப அந்த ஓனர் இந்த முட்டையை வச்சு என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த முட்டையை ஜன்னல் வெளியே வர சூரிய ஒளி கிட்ட காட்டுறான். அந்த சூரிய ஒளி பட்டுதான் அந்த முட்டைக்குள்ள ஒரு அசைவு ஏற்படுது. இப்ப இந்த பாருக்குள்ள சண்டை ரொம்ப தீவிரமா நடக்குது. அதனால நம்ம ஹீரோ ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த சூரிய ஒளியோட வெளிச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தி அந்த முட்டை மேல படுற மாதிரி வச்சிடறான். அடுத்த நிமிஷமே அங்க ஒரு அற்புதம் ஏற்படுது. முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு குயில் குஞ்சு அப்படியே வெளியே வருது. இதை பார்த்து அந்த பார் ஓனரோட பொண்டாட்டி இது முட்டைக்குள்ள இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சுன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம்னா இன்னும் வேகமா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதும் அந்த பறவை உடனே பெருசாயிருச்சு. இப்ப அங்க இருக்க குடிகார எல்லாருமே அந்த பறவையை வியந்து பாக்குறாங்க. அந்த பறவை அங்க இருந்து அப்படியே பறந்து போயிருது. அந்த பறவை போன அடுத்த கணமே இந்த பாரோட சாபம் சுக்கு நூறா உடையுது. அங்க சண்டை போட்டு இந்த எல்லாருமே அப்படியே சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த பாரை விட்டு வெளியே வந்துட்டான். அப்படி பாரை விட்டு போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாரோட ஓனர், தம்பி இப்ப நம்ம ஊரோட தலைநகரத்துல ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு, அந்த ஊருக்கு பல பேர் வித்த காட்டுறதுக்காக வருவாங்க, நீ தேடி வந்த அந்த அதிசய கடிகாரத்தை பத்தி உனக்கு எது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலைநகருக்கு போறதுக்கான வழியை சொல்லி அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த தலைநகரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க வர்ற பாடு எரிக்கும் வேற ஒரு மனித உருவத்துல நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அந்த வில்லியும் அங்க வந்து நிக்கிறா. வில்லிய பார்த்ததும் அடி பாவி, உனக்கு அவனை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இன்னும் ஆசை தீரலையா? இங்கேயும் வந்து அவன் ஏதாவது பண்ணணும்னு பாக்குறியா அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. ஆனா அந்த வில்லி அதை பத்தி அது பெருசா கண்டுக்கல. அடுத்த சீன்ல லாராவை காட்டுறாங்க. அவளோட விருப்பமே இல்லாம அந்த பேராசை பிடிச்ச அவங்க அப்பா பாபு லாராவை அந்த பணக்கார கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டான். அதுக்கான வேலையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். தாலி கட்ட போற அந்த சடங்கு ஆரம்பிக்க போற நேரத்துல லாராவோட செல்ல நாய்க்குட்டி ஓடி வந்து அவளோட கையில அந்த நாயோட மூஞ்ச வச்சு தேய்க்குது. அப்படி நாயை கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நாயோட காலர்ல ஏதோ இருக்குன்னு பாக்குறா. நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருந்த அந்த லவ் லெட்டர், அந்த சீட் அப்படியே டக்குனு கீழே உழுகுது. இப்ப அந்த சீட் எடுத்து எல்லாரும் முன்னாடி அந்த ஹீரோயின் படிக்கிறா. அது என்னன்னா, லாரா, நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்காக திரும்பி வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருக்கோம். இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான தைரியம் வருது. இப்ப ஹீரோவும் நம்ம ஹீரோயினை காதலிக்கான்னு தெரிஞ்சதும் இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு கல்யாண மேடையை வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவு சாத்திக்கிறா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த திருவிழாலே சுத்திட்டு இருக்கான். அப்போ ஒரு தள்ளுவண்டிக்குள்ள ஒரு விசித்திரமான விலங்கு மாதிரி இருக்கிற மனிதனை பாக்குறான். இப்ப அந்த விலங்கு மாதிரி இருக்க மனிதன் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிரான், தம்பி என்னை எப்படியாவது காப்பாத்து, நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா நான் பார்க்க இப்படி மிருக மாதிரி இருக்கனால இந்த வித்தக்கார என்ன கூண்டுல வச்சு அடிச்சு அவன் காசு சம்பாதிக்கிறான். இப்ப அந்த இதோட ஓனர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, டே தம்பி, இங்க வந்து என்ன பராக் பார்த்துட்டு இருக்க, இவனெல்லாம் நீ பார்க்கணும்னா உனக்கு காசு வேணும் தெரியுமில்ல, இங்க இருந்து ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து விரட்டி விட்டான். நம்ம ஹீரோ கிட்ட இப்ப காசு இல்லாதனால அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப மறுபடியும் அந்த பாடு எரிக்கு வேற கெட்டப்ல நம்ம ஹீரோ கிட்ட வர்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி நீ ஒண்ணும் பயப்படாத, இன்னைக்கு நைட்டே இந்த வித்தக்காரனை கூப்பிட்டு நாங்க பாருக்கு போயிடுறோம், நல்லா குடிக்க வச்சு அவனை அங்கேயே உட்கார வைக்கிறோம், அந்த கேப்ல அந்த மிருக மனுஷன் அந்த கூண்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்ப பிளான் பண்ண மாதிரியே பாடு எரிக்கும் அந்த வித்தக்காரனை கூட்டு போய் நல்லா குடிக்க வைக்கிறாங்க. அந்த கேப்ல அந்த விலங்கு மனுஷனை நம்ம ஹீரோ அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுறோம். இப்ப பார்ல ஒரு ட்விஸ்ட் ஆயிருது. நம்ம பாடு எரிக்கும் தண்ணின்னு நினைச்சு தப்பா சரக்கு ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. இதனால ரெண்டு பேருக்குமே போதை தலைக்கேறுது. இப்ப அந்த வித்தக்காரன் கூண்டுகிட்ட வந்து பார்க்கும்போது அந்த விலங்கு மனுஷன் தப்பிச்சு போனது தெரிய வருது. இதனால காண்டான அந்த வித்தக்காரன் போதையில கிடக்கிற பாடை எரிக்கையும் கூட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சு பூட்டுறான். பாவம் அவங்க போதையில இருக்கனால என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த விலங்கு மனுஷன் அவனை காப்பாத்தினதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பாக்ஸ் கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ இத்தனை நாள் தேடிட்டு இருந்த மரணத்தை காட்டுற கடிகாரம் இருக்கு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆகி, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த விலங்கு மனுஷனும், என் மூஞ்ச பார்த்து எல்லாரும் ஓடுனாங்க, ஆனா ஒரு பார்வையே இல்லாத ஒரு தர்மகுரு என்ன அவரோட அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டாரு, இந்த வாட்சும் அவர்கிட்ட தான் இருந்தது, எப்பெல்லாம் யமன் அவர்கிட்ட நெருங்குறானோ அப்பெல்லாம் இந்த வாட்ச் அலார் அடிச்சு அவரை காப்பாத்திடும், இதனாலேயே அவர் சுமார் 250 வருஷம் உயிர் வாழ்ந்தாரு, ஆனா ஒரு நாள் அவர் இந்த வாட்சை வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, நான் போய் இதை எடுத்துட்டு ஓடி வர்றதுக்குள்ள யமன் ஒரு விசித்திரமான வண்டு உருவத்துல வந்து அவரோட உயிரை எடுத்துட்டான், அங்க இருக்க எல்லாரும் நான் தான் அவரை கொண்டுட்டேன்னு நினைச்சனால நான் இந்த வாட்சை தூக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த வாட்ச் எடுத்துட்டு அந்த ஹீரோயினை பார்க்க ஓடுறான். நம்ம ஹீரோ நல்லா இருந்தாதான் அந்த வில்லி எங்க இருந்தாலும் வந்துருவாளே. இப்ப நம்ம ஹீரோ போற வழியை மறிச்சு ஹீரோவோட காலவாரி கீழே தள்ளி விட்டு அவன் கிட்ட இருக்க வாட்சை பிடிக்கிட்டு ஓடுறா. இப்ப இந்த பக்கம் போதையில இருந்து தெளிஞ்ச பாடு எரிக்கும் அவங்க சக்தியை பயன்படுத்தி ஒரு போலீஸ் மாதிரி மாறி அந்த வித்தக்காரனே கூண்டுக்குள்ள அடிச்சுட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை நினைச்சு சாப்பிடாம கொள்ளாம உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. இப்ப டாக்டர் எல்லாம் அந்த பாப் கிட்ட வந்து, இப்படியே போனா இவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி ஓடி போய் ஒரு பயங்கரமான கருப்பு மலை உச்சியில நின்னு அந்த வாட்சை மலைக்கு மேல தூக்கி வீசிடுறா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட உன்னால முடிஞ்சா அங்க போய் எடுத்துக்கோ, ஆனா அந்த மலையில ஏறினவன் எவனும் திரும்பி உயிரோட வந்ததே இல்ல அப்படின்னு சவால் விடுறா. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மர்மமான மலையில ஏற ஆரம்பிக்கிறான். அவன் போற வழியில ஏகப்பட்ட பாறைகள் அப்படியே சரிஞ்சு விழுது. அந்த மரணத்தோட விளிம்பிக்கே போயிட்டு வர்றான். ஆனா எப்படியோ விடாமுயற்சியோட அந்த மலை உச்சிக்கு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வாட்சை கண்டுபிடிச்சு எடுக்கிறான். நம்ம ஹீரோ வாட்ச் எடுத்த அடுத்த நொடியே அங்க மரண தேவதை பயங்கரமான உருவத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இங்க வந்து எவனுமே உயிரோட போனதில்லை அப்படின்னு சொல்லி மிரட்டுது. ஆனா நம்ம ஹீரோ, என் காதலுக்காக நான் இங்க இருந்து போயே தீருவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ காதல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரண தேவதையோட தலைக்கு பின்னாடி இருந்து இன்னொரு தலை திரும்புது. அதுதான் உயிர் தேவதை. இப்ப இந்த உயிர் தேவதை நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி நீ ஒரு கடிகார மெக்கானிக் தானே, இப்ப இங்கேயே நீ எந்த ஒரு மிஷின் பார்ட்ஸும் இல்லாம ஒரு கடிகாரத்தை செஞ்சு காட்டி எனக்கு அதுல நேரத்தை காட்டு, அப்புறம் நான் உன்னை இங்க இருந்து விட்டுருவேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குது. இப்ப நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு அங்க இருக்க மரக்கட்டையில எடுத்து சூரியன் உதிக்கிற திசையை வச்சு இப்ப நேரம் என்னவா இருக்கும்னு கணிச்சு அந்த மரக்கட்டையவே ஒரு கடிகாரம் உள்ள மாதிரி அடக்கி ஒரு சூரிய கடிகாரத்தை உருவாக்கி அந்த தேவதைக்கு நேரத்தை சொல்லிடுறான். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த உயிர் தேவதை அவன் அங்கிருந்து போகிறதுக்கு அனுமதிக்குது. ஆனா இதெல்லாம் கேட்டு காண்டான இந்த மரண தேவதை, ஓ உன் காதலிய பார்க்க போறியா, இப்போ உன் காதலி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இப்ப என் தூதுவன் போய் உன் காதலி மேல உட்காந்துட்டு அவ இறந்துடுவா அப்படி தூதுவன் சொல்லி ஒரு பெரிய வண்டியை அனுப்புறா. இப்ப இந்த வண்டு பறந்து போய் நம்ம ஹீரோயின் மேல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் செத்துருவா. அப்படி இந்த வண்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை போய் பாத்தீங்கன்னா உன் காதலி பொழைச்சுக்குவா. இதெல்லாம் கேட்கிற அந்த உயிர் தேவதை உடனே திரும்பி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கூடிய ஒரு பட்டாம்பூச்சி அனுப்பி வைக்குது. இப்ப நம்ம ஹீரோ அந்த உச்சி மலையில இருந்து மின்னல் வேகத்துல இந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறான். இப்ப அந்த உயிர் தேவதையோட பட்டாம்பூச்சியும் மரண தேவதையோட வண்டும் நம்ம ஹீரோ கூடிய பறந்து வருதுங்க. இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அழுகுறான். இப்ப இந்த மரண வண்டு ஷார்ட் கட்ல போய் ஹீரோயின்ல கொல்லான்னு சொல்லிட்டு தெரியாம அந்த ஜன்னல் வழியா இருக்க கண்ணாடியில போய் மோதிக்குது. எப்படியோ அந்த உயிர் தேவதை அனுப்பிச்ச பட்டாம்பூச்சி நம்ம ஹீரோயின் மேல முதல்ல உட்காந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துது. இப்ப ஹீரோயினும் உடனே கண்ண முழிக்கிறா. இப்ப அந்த பேராச புடிச்ச பாபு
பாபுக்கும் அந்த வாட்ச் கிடைச்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். இருந்தாலும் இந்த பாபுக்கு அந்த வாட்ச் மேல இருக்க அதிக ஆர்வத்தினால அந்த வாட்ச்க்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி உடைச்சு பார்த்துடுறான். அப்படி உடைச்சு பார்த்த அடுத்த நாளே ஏமா ஒரு பூச்சி உருவத்துல வந்து நம்ம பாபா போட்டு தள்ளிடுறான். அதனால அந்த பேரஸ பிடிச்ச பாப் அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப இது முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் பார்டும் எரிக்கும் இந்த 2 நல்ல தேவதையும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேங்க் ஆபீசர் மாதிரி வந்து, இங்க பார்ப்ப உங்க தாத்தா அந்த காலத்துல எங்க பேங்க்ல கொஞ்சோடு தங்க காசு போட்டு வச்சிருந்தாரு. இப்ப அது வட்டி போட்டு வட்டிக்கு ஒரு குட்டி போட்டு பெருகி ஒரு தங்க புதையலாவே மாறிடுச்சு. இனிமேல் அது எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அத்தனை தங்க காசுகளையும் எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துடுறாங்க. கடைசியில அந்த வில்லி விட்ட சாபமா இல்ல அந்த நல்ல தேவதைங்க பண்ண ஆசீர்வாதமான்னு பார்த்தா ஆசீர்வாதம் தான் ஜெயிச்சிருச்சு. இதோட இந்த சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.